பிதாவின் சித்தத்தை செய்யறாரு. பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு ஜீவ அப்பமா அவர் சரீரமா வந்தாரு. அவர் சொல்றாரு, வனாந்திரத்தில் அந்த அப்பத்தை பிதா தான் கொடுத்தாரு. இப்போ தேவகுமாரன் என்றவரையே என்ன பண்றாரு, உங்களுக்காக கொடுத்துருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜீவ அப்பா நான் தான் வந்துட்டேன். ஏன் தான் உங்களுக்கு என்ன புசிச்சா தான், என்ன பருகுனா தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஜீவனோடு கூட இருக்க முடியும், கல்லறையிலேருந்து எழும்ப முடியும், மரித்தோர்லேருந்து எழும்ப முடியும். இன்னொரு இடத்துல வராரு, மரித்தவர்கள் எல்லாம் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த சத்தத்தை கேட்கிறவர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எழுந்திருப்பார்கள் அப்படின்னு யோவான்ல சொல்றார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏங்க இந்த இயேசுவினுடைய சரீரத்தை யாரெல்லாம் பிட்டாங்களோ, யாரெல்லாம் அந்த ரசத்தில் அந்த அப்பத்தை பங்கு பெற்று அந்த ரசத்தில் இயேசுவின் ரத்தமாய் பாவித்து விசுவாசமாக எனக்காக பலியாகி எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக மரித்தார் என்று சொல்லி, இயேசுவின் சரீரம் இது, இயேசுவின் ரத்தம் இது என்று சொல்லி அதை நினைவு கூர்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இயேசு கடைசி நாள்களில் வருவார். அவருடைய சத்தம் கேட்கும். அவருடைய சத்தத்தை கேட்டோன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கல்லறையிலேருந்து எழும்ப புறப்பட்டு வருவாங்க, சேனையை போல. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சேனையை போல புறப்படுவாங்க. மரித்திருக்கிறவர்கள் எல்லாருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு லைஃப் ஆஃப் பிரெட், அவர் தான் ஜீவ அப்பம். அவர் தான் யாருங்க, ஜீவ அப்பம், தேவனுடைய அப்பம். அந்த அப்பம் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தாரு. சரீரத்துக்கு எப்படி நம்ம சரீரம் பிழைக்கிறதுக்கு எப்படி உணவு அவசியமோ, இந்த ஆவிக்குரிய உணவு அவசியம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த ஆவிக்குரிய உணவை ரெண்டு விதமாக கொடுக்குறார். ஒன்று எப்படி கொடுக்குறாரு, தம் சரீரத்தை அந்த சிலுவையில் பிட்டு கொடுக்குறாரு. இன்னொரு இந்த ஆவிக்குரிய உணவை எப்படி கொடுக்குறாருனா வசனத்தின் மூலமாய் கொடுக்குறார். எல்லா கரங்களை கை தட்டி கத்த மாட்டோமுங்க. ஹல்லேலூயா. வசனத்தின் மூலமாக கொடுக்குறாரு. வேதம் சொல்லுது, வசனம் ஆவிக்குரிய போஜனமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. சரீரத்துக்கான சாப்பாடு சாப்பிட சொல்ல சரீரம் தெம்புடையது போல இந்த வசனத்தை கேட்க இந்த வசனத்தை கேட்க நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா பலன் அடையும். ஆத்துமாவில் எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்ற வசனத்தை கேட்டு பாருங்க, பைத்தியமாக போக மாட்டாங்க. நிறைய பேர் வயசாகனா என்ன பண்ணுவாங்க, பைத்தியம் ஆகிடுவாங்க. நிறைய பேர் மனநோவு வந்துடும், லூசு மாதிரி ஆகிடுவாங்க. வயசாகிட்டாருங்க, அதாங்க வளரின்னுக்கிறாருங்கன்னுவாங்க. வயசாகிடுச்சிங்க அவருக்கு, என்னதுங்க புத்தி பேதலிச்சு போச்சுங்க. என்னன்னு சொல்கிறாங்க, வயசானா ஒரு காரியம் வருமா, என்ன வரணுமா, ஞாபக மருதி வருமா. என்னது அமினிஷியாவா, நிம்மன்ஷியா, ஏதோ ஒரு மிஷியா. என்ன வந்து வயசாக இருந்தால் கடந்ததெல்லாம் மறந்து போயிடுவாங்களாம். என்னதுங்க அவங்க வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசானவங்கிறாங்க, இப்போ பிள்ளைங்களெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களாம் நினச்சி கிட்ட போய் கஷ்டப்படுறாங்க. பாலமெல்லாம் வளர்த்தவங்க, அம்மா என்னை யார் தேர்தான்னு கேட்டால் அப்படின்றான். எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்போது அவங்க பேசுகிறதும் புரியாது, அவங்க சொல்கிறதும் என்ன பண்ண புரியவே புரியாது. அது வயசான காலத்தில் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வேண்டிக் கொள்கிறாங்க. எப்பா நல்லபடியாக இருக்கணும்ப்பா. ரொம்ப கொடுமை இல்லை இதெல்லாம். தன்னை குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை மறந்து, பெண்ஜாதியை மறந்து, நான் யார் என்பதே மறந்து, அடையாளத்தை மறந்து, சில நேரத்தில் வந்து வயசான நேரத்தில் இந்த புத்தி பேதலிச்சு. நான் சொல்கிறேன், இந்த ஆவிக்குரிய வசனத்தை நீ கேட்டால் வச்சுக்கங்க, இந்த மனதில் உனக்கு ஒரு நாள் இப்படிப்பட்ட காரியங்கள் வரவே வராதுப்பா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏன், இந்த ஆவிக்குரிய உணவு, இந்த வசனத்தை கேட்க இந்த வார்த்தையை கேட்க உன் மனது சவுண்டாக இருக்கும். சவுண்டுனா அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஆரோக்கியமான மனதாக இருக்கும், பேதலித்து போகாது. முதுமையில் வர வேண்டிய எல்லா விதமான காரியங்களுக்கு நீ தப்பித்து கொள்ளுவ. அதில் தான் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல் பலனடைவார்கள், அவர்கள் ஓடினாலும் நடந்தார்கள் இளைப்படைவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ இதோ புது பலன் அடைந்து கழுகை போல சேட்டை அடைத்து உயர என்ன பண்ணுவார்கள். நான் சொல்றேன், இந்த வசனத்தை கேட்டா உன் எண்ணங்களில், உன் சிந்தைகளில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும். இயேசுவின் வசனம், இந்த வசனம் என்ன பண்ணும், உன்னுடைய ஆயுள் நாளெல்லாம் நல்ல யோசிக்கவும், நல்ல சிந்திக்கவும்,
நல்ல ஞாபகங்களை வைத்துக் கொள்ளுவோம். எந்த அம்னீஷியாவோ எந்த செலக்ஷியாவையோ என்ன பண்ணாது உன் வாழ்க்கையில் வரவே வராது. எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏன்? இந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. ஏன்னா இது ஆவிக்குரிய உணவு. உலக பிரகாரமான வார்த்தை கேட்க கேட்க சலிப்பு உண்டாயிடும். தொடர்ந்து நியூஸை கேட்டு பாருங்க, சலிப்பு உண்டாயிடும். தொடர்ந்து ஏதாவது ஒன்று சலிப்பு உண்டாகும். ஆனால் இந்த வார்த்தை ஜீவன், இந்த வார்த்தை வல்லமை, இந்த வார்த்தை ஆரோக்கியம். நான் சொல்கிறேன், முதுமையிலும் நீ கனி தந்து பசுமையும் செழுமையுமா இருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. முதுமை ஆவங்க, ஆனாலும் முதுமை ஆனாலும் உன் சரீரத்துக்கு முதுமை ஆனாலும் உன் எண்ணங்களுக்கும் என்ன பண்ணாது, முதுமை வராது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அதன் அடிப்படையில் தான் பாருங்க, அந்த முற்பிதாக்கள்லாம் எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க. ஆபிரகாம் 175 வருஷம் வாழ்ந்தான். ஈசாக்கு 180 வருஷம் வாழ்ந்தான். யாக்கோபு எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? வில்சன் பிரதர் எத்தனை பிரதர் வந்தான் தெரியல. 146 வருஷம் வாழ்ந்தான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மோசே 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தான். காலேப் 110, ஜோசுவா 110 வயசு வரைக்கும் என்ன பண்ணாங்க? அப்போ சொல்றான், எனக்கு அப்போது இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. வாழ வயதாகிறது. சொல்லுங்க, வாழ. நான் சொல்ல, இந்த வசனத்தை கேட்க 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 இது கேட்குற நேரம் என்ன நினைக்கிறீங்களா? போனால் ஒரு 4 வியாபாரம் போனால் 4 காசை பார்க்கலாம்யா. இம்மை அது ஒரு நிமிஷத்தில் காலி ஆகிடும். ஆனால் இந்த வசனம் உன் ஆயுள் நாளெல்லாம், நீ இருக்கிற நாளெல்லாம், உன் எண்ணங்களிலும் உன் சரீரங்களிலும் உன் சிந்தனைகளிலும் உன் ஆவியிலும் என்ன பண்ணோம்? யாருமே தர முடியாத கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் வல்லமை, ஆவியானுடைய ஜீவன், ஆவியானுடைய வல்லமை உன்னை ஆரோக்கியமாக வச்சிருக்கோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எண்ணங்களிலே ஆரோக்கியம், மனதிலே ஆரோக்கியம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. சரீரத்தில் ஆரோக்கியம், தீர்க்காயுசு, உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணி தீர்க்காயுசு என்ன பண்ணுவார்? தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இந்த வசனத்தை கேட்டால் நான் சொல்கிறேன் பாருங்க, உன் எண்ணம் நிறைய பேர் கதாசிரியருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நல்ல கற்பனை உள்ள கதை எதனால் வருதானா நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, இந்த பைபிளை வாசிக்கிறேங்க, நல்லா இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு கதை ஆசிரியருக்கும் ஒரு கவிதை ஆசிரியருக்கும் அவன் கற்பனை என்ன பண்ணான்? எப்போதும் புதுசாக இருக்குன்னு என்ன பண்ணான்? இருக்கணும்னு விரும்புவான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? நான் சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் சொல்கிறேன், இந்த வசனம் உன்னுடைய எண்ணங்களில், உன் சிந்தைகளில், உன்னுடைய தாட்டு, உன்னுடைய சரீரம், நாடி, நரம்பு, எலும்பு, ஊனு, தசை, இது எல்லாவற்றிலும் ஜீவன் உண்டாகும். எல்லாவற்றிலும் ஆமாம், கர்த்தருடைய பந்தியும் ஜீவனு. இயேசு சொன்னார், என் வசனமே ஜீவனா என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. இயேசு வேற இல்லை, வார்த்தை வேற இல்லை. இயேசு தான் வார்த்தை, இயேசு தான் வசனம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி அவர் அப்பமாகவும் இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமே. அந்த வசனத்தை என்ன பண்ணுறாரு? அப்பமா இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் பிரியமானவர்களை, இயேசு ஜீவ அப்பங்க. இந்த அப்பத்தை புசிக்காமல், இந்த ரசத்தை பானம் பண்ணாமல் ஒருவனுக்கு என்ன பண்ணலாம்? ஆவியில் நித்திய ஜீவன் கிடையாது. கடைசி நாளில் பிதாவை எழுப்பணும், தேவ சித்தத்தை செய்யணும். அது தேவ சித்தத்தை செஞ்சு முடிச்சுட்டார் அவர். இப்போ நீங்கள் தான் இந்த என்ன பண்ணோம்? சாப்பாடெலாம் செஞ்சாச்சு. பிள்ளைங்களை சொன்ன, அம்மா சாப்பாடு செஞ்சுட்டேன். நீங்கள் என்ன பண்ணோம்? பசிக்கிற பிள்ளைங்க போய் என்ன பண்ணோம்? சாப்பாடை எடுத்து போட்டு சாப்பிட்ணும். தேவனை கேட்டால் சொல்லுவார், கிறிஸ்துவை கேட்டால் சொல்லுவார், எப்பா உனக்காக ஜீவாப்பம் ரெடி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் என்ன பண்ணேன்? உனக்காக ஜீவாப்பத்தை வச்சிருக்கிறேன். இந்த உனக்காக இந்த வசனம் தான் ஜீவாப்பம். கவனிங்க, இந்த வசனம் தான் என்னதுங்க? ஜீவாப்பம். இதை எடுத்துக்கோ, இதை கேளு, இந்த கர்த்தருடைய பந்தி எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. சிலர் பேருக்கு ஞாயிற்றுக்கிழமானா எங்கே காது குத்துறான், எங்கே கல்யாணம் வைக்கிறான், எங்கே அது போகிற, எங்கே ஓசி சோறு போடலாம், வீட்டில் சமைக்காமல் ஏதோ ஒரு மொய்யை ஏற்றிட்டு நான் என்ன பண்ணிடலேன், சமைக்காமல் சாப்பிட்டு வந்துடலாம்.
அதுக்கு ஆண் பார்த்து நிற்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கார்டு வைக்கக்கூடாதா? போங்க, அதெல்லாம் வேணா சொல்ல. ப்ரையாரிட்டி எது? தேவனுடைய வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற அந்த கால்களை, உன் ஆலயத்துக்கு வரும்போது உன் நடையை காத்துக்கொள் சொல்லுது. ஆலயத்துக்கு ஒழுங்காக நடந்து ஆலயத்துக்கு வந்தேன்னா கடைசி வரைக்கும் நல்லா நடக்கிற முடியும் ஆண்டவர் எப்பர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உன்னை யாரும் தூக்கின்னு வரத்துக்கு வைக்க மாட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆலயத்துக்கு போகிறதுக்கு நடக்கிறதுக்கு அஞ்சின்னு கஷ்டப்பட்டினா கஷ்டம். முதல் தெரிஞ்சுக்கங்க, இங்கே ஜீவன் இருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குது. சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டு விடக்கூடாது, அதை அசட்டை பண்ணக்கூடாது, சிலரை போல இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்க. முதுமையிலும் கனி தந்து பசுமையும் செழுமையாக இருக்கணும். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொல்லிக்கிறாரு. ஆகவே இந்த ஜீவ அப்பமாக்கிய இயேசு, ஜீவ அப்பமாக்கிய வசனத்தை எடுத்துக்கொள்றதுக்கு விசுவாசத்தோடு ஓடி வர வேண்டிய நேரம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதை விட்டுட்டு நான் வேற எதையோ இல்லாத பொல்லாதலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வசனத்தை கேட்க வாங்க. வசனம் ரொம்ப முக்கியம். அதுவும் இப்படிப்பட்ட நாட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த இயேசுவை குறித்து இந்த காரியங்களை சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால் வாழ்க்கையில் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் செஞ்சோம் அப்படின்னு கூடாது. இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு இந்த நான் அங்கே சொத்து சேர்க்கணும், இந்த சொத்து சேர்க்கணும், அந்த சொத்து சேர்க்கணும் இல்லை. இந்த சரீரம், கர்த்தர் கொடுத்த இந்த சரீரம் மண்ணோடு மண்ணு மக்கி என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. அதிலேருந்து உயிரோடு கூட எழும்பணும். இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினவர் உங்களையும் உயிரோடு கூட எழுப்புறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, சித்தமுள்ளவராய் இருக்கிறாரு. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஜீவ அப்பமாகிய இயேசுவையும் இயேசுவின் வார்த்தையையும் விசுவாசத்தில் கேளுங்க, விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நித்தியமாக உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் ஒரு கிருபை புதுசு ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஜீவ அப்பமாக இருக்கிறீங்க. உமது சரீரத்தையே நீர் எங்களுக்காக பிட்டு கொடுத்தீங்க. நீர் ஆண்டவரே மெய்யான பானமாக இருக்கிறீங்க. உமது ரத்தத்தையே எங்களுக்கு சிந்த கொடுத்தீங்க ஆண்டவரே. அவைகளுக்காக எங்களை ஆண்டவரே விசுவாசமாய் அவைகளை எடுத்துக்கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டு இருக்கிறீங்க. இப்போதும் கூட வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்குள்ளே இந்த வாஞ்ச தாகத்தை நீர் தந்தீங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தை உயிர்ப்பித்தீங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தர் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரை. வசனத்தின் மேலே தாகமும் வாஞ்சையும் வசனத்தை ஆண்டவரை பொறுக்கி கொள்ளவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த ரூத்து போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை பொறுக்கி கொண்டது போல ஆண்டவரே போவாசின் வயலில் போய் பொறுக்கி கொண்டது போல, அதே போல் ஆண்டவரே சபையில் வசனத்தை பொறுக்கி கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அந்த பெரிய நாணத்தையும் அந்த பெரிய ஆண்டவரை காரியத்தையும் உங்களுக்கு தந்தரலுங்க. வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். அதில் உள்ளத்தில் கர்த்தர் கிரியை செய்யுங்க. சுக பலன் ஆரோக்கியத்தையும் தீர்காயுசையும் தாங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். பிரைஸ் எல்லாம்.